டேய் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ளூ கலர் சுடிதாரு. சீக்கிரம் வாங்கிட்டு வா, நான் டீ கடையில வெயிட் பண்றேன். ஓகே விட்றா. ஜாக்கிரதடி, அவன் ஒரு மாதிரியானவன். பி கேர்ஃபுல். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலை விடு. ஆல் தி பெஸ்ட். பிரசாதம் எல்லாருக்கும் உண்டு, சத்தம் போடாம இருங்க. இவதானா அந்த ஃபிகரு? நல்லா பொசு பொசுன்னு பொமரேனியன் நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கா. ஹாய். ஓ, இவன் தானா? கார்ப்பரேஷன்ல நாய் பிடிக்கிற மாதிரியே இருக்கா. ஹாய். ஹாய். விஜி. வாசு. எஸ் ஐ வாசு. போலீஸ். ஏய், போலீஸ். ஏய், ஏய், பணம் போலீஸ். கொடுக்க. ஏன் போலீஸை கூப்பிடுறீங்க? நான் என்ன பண்ணேன்? போலீஸ். ஏய், என்ன விடு. இந்த பொறுக்கி தான் மேடம். மேடம், என்ன விடுங்க. மேடம், நான் பணத்தை தான் வாங்க வந்தேன். நான் அந்த மாதிரி காரணம் இல்லை மேடம். ப்ளீஸ் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணல. என்ன விடுங்க. மேடம், நீங்க வேற யாரையும் வச்சுக்க பிடிச்சி போறீங்க. ப்ளீஸ் மேடம், என்ன விடுங்க. கடவுளே. விஜி. விஜி சக்சஸ். சக்சஸா? எஸ். ஏப்பா கோயிலுக்குள்ள டீ குடுக்கலையா? வாசுன்னு ஒருத்தன ஒரு பொண்ணு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாலாம். கோயிலுக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒரு தடவை புரியாது உனக்கு? நான் சொல்றேன், நீ வராத போ, நான் பாத்துக்கிறேன். போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விட்றா. ஈவி பில் கட்டணும். வாசு அனுப்பிட்டுங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்க, யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறீங்க. அப்ப நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? என்னடா பண்ண சொல்ற? அப்பாவை போய் பாரு. என்கிட்ட ஏன் பேச மாட்டீங்கன்னு கேளு. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன்பா, என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லு. அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, ஏன்பா என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? என் மேல கோவமா இருந்தா என்ன அடிங்க, திட்டுங்க. அதை விட்டு பேசாம. ஏன் பேசணும்? என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவன்ட்ட எதுக்காகடா பேசணும்? சரி, இனிமேல் உங்க பேச்ச கேக்குறேன். இப்ப என் கூட பேசுங்கப்பா. பேசுறேன்டா. என்னைக்கு நீ ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா நடந்துக்கிறியோ அன்னைக்கு பேசுறேன். வாசு ஒரு முடிவெடுத்தா அது சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்து. அப்ப பேசுறேன். யாராவது உன்னை பத்தி தப்பா சொன்னா என் புள்ள அத மாதிரி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லும்படியா நடந்துக்க, அப்ப பேசுறேன். எல்லாத்துக்கும் மேல பெத்தவங்க மனச குளிரும்படியா நடந்துக்க, அப்ப பேசுறேன். அது வரைக்கும் என் நிழல் கூட உன் மேல படாதடா. ஒரு அப்பாவா என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு குறையும் வைக்காம என்னுடைய கடமையை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். நீ ஒரு பிள்ளையா எனக்கு எதுவும் செய்ய வேணாண்டா. உன்னை நீ காப்பாத்திக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி காட்டு, அது போதும். அட விடு மச்சான், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணவே கூடாதுடா. நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் எங்க அப்பா என்னை எவ்வளவோ திட்டிருக்காரு. நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவேன். இப்பெல்லாம் நான் எந்த தப்பும் பண்றது இல்ல. அவர் என் கூட பேச மாட்டேங்கிறாருடா. நேருக்கு நேர் பார்க்கறது கூட கிடையாது. எனக்கு ஃபியூச்சர் நினைச்சா பயமா இருக்குடா. சரி சரி விடுறா. அப்பா அம்மா கோவம்லாம் 2 நாளைக்கு தான். அதான்டா நானும் சொல்றேன். இல்லடா, இல்ல, இந்த வேதனையை அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். ஒரே வீட்டில் இருந்துட்டு அப்பா என்கிட்ட பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. என்னடா சொல்ற?
வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கலடா. சரி விடுறா, எங்க வீட்டுக்கு வந்துடுறா. வேணாண்டா. எங்க அண்ணனோட சுப்பீரியர் ஆஃபீஸர் சென்னையில் இருக்காரு. அவனும் என் வேலை விஷயமா பேசிட்டானா. எனக்கும் ஒரு சேஞ்ச் இருந்தா பெட்டர்னு தோணுதுடா. சென்னை கிளம்புறேன்டா. அவசியம் ஃபோன் பண்ணுங்க. ஓகேடா. சென்னை வந்தா என்னை வந்து மீட் பண்ணுங்கடா. பெஸ்ட் ஆஃப் லக்டா. ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அப்பாவே உன்னை தேடிட்டு வருவார். பார்த்து போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். வரேன்டா. போயிட்டு வந்து. இங்க மதன் சார் ஃபிளாட் எங்க இருக்கு? இசட் பிளாக் ரைட் சைடு. தேங்க்யூ. ஹாய். ஐ ஆம் You Vasu, lovable smart guy coming from Trichy. வேலை விஷயமா அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். Am I right? யா. By the way, I'm Pooja. ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. Yes. என் ஃபிளாட் கீ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. ஏன் எங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டீங்களா? உள்ள வா தலைவா. பயப்படாம உள்ள வா. உன் கற்புக்கு நான் கேரண்டி. அப்பா வெளியே போயிருக்காரு. இப்ப வந்துடுவாரு. அம்மா உள்ளதா இருக்காங்க. மாமி. வரேன். அம்மா ஒரு மேக்கப் பைத்தியம். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல 20 ஹவர்ஸ் மேக்கப் மேக்கப் மேக்கப். தூங்குறப்ப பாத்ரூம் போறப்ப கூட மேக்கப் போட்டுப்பாங்க. அப்புறம் சென்னையில ஒரு கிளப் பாக்கி இல்லாம மெம்பர். ஓய், என்ன நூல் விடுறியா? ஏ சீ, அதெல்லாம் இல்ல. என்ன இல்ல? கை காட்டு. எதுக்கு? காட்ட சொல்றேன். உன் கைரேகைய வச்சு உன்னை பத்தியும் உன் ஃபியூச்சரை பத்தியும் சொல்ல போறேன். ஐயோ, என்னாச்சு? இந்த கைரேகைப்படி உன் உடம்புல வெளியே தெரியாத ஒரு பார்ட் குடுமே. என்ன அது? ஒண்ணும் இல்ல, உன் உள்நாக்கு பெருசா இருக்கும். வேணும்னா தனியா போய் கண்ணாடியில பாத்துக்கோயே. நல்ல வேலை. அப்புறம் ஹாய் வாசு. அது ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பைத்தியம். எனி ஷாக் நியூஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஆண்டியா? எஸ்கேப் பண்ணுமே. நோ 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 நோ. நீ என்ன மாலினினே கூப்பிடலாம். முடிஞ்சா மாலி மாலின்னு செல்லமா கூட கூப்பிடலாம். ஓகே மாலி. எஸ் கமிங். 1 minute பூஜா. இப்ப போய் தரேன். ஐயே, சரியான அல்ஜிப்ரா ஃபேமிலில இருந்து மாட்டிட்டோம் போல இருக்கே. சீ, இதுதானா? நான் வேற யாரும் இல்ல நினைச்சு டச்சப் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. இவன் புருஷனா தான் இருக்கணும். சதாம் ஹுசேனை பிடிக்கிறதுக்கு 125 கோடி ரொம்ப அதிகம்ப்பா. எது எது ஏ லூசு பாய குடும்பமா? சாரி, நான் ஒரு செல்லு பைத்தியம். நீ யாரு? வாசு இல்ல? ஆமாங்க. ஊர்ல இருந்து போந்த அப்பா அம்மா கணேசா எல்லாரும் சௌரியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். உங்க கழுத்துக்கு என்னாச்சு சார்? ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்ல, அடிக்கடி செல்லுல பிஸியா பேசி பேசி இப்படி ஆயிருச்சு. நம்மளா நிமித்தனா நின்னுக்கிறோம். இந்த வாசு பிளாட்டோட சாவி. போய் ரெஸ்ட் எடு. சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் வழக்கமா பேசிக்கிறோம். ஓகே? ஹலோ, வீரப்பனையும் பின்லடனையும் பிடிச்சுட்டா நான் கோமனம் கட்டிட்டு திரியறேன்டே. ஓகே பை பூஜா. ஓ சாரி. பை டி. ஏய், அடிக்கடி வீட்டுக்கு வரணும், இல்ல நான் உன் ஃபிளாட்டுக்கு வந்துடுவேன். ஆஹா, சரியான மிட்நைட் மசாலா பார்ட்டியா இருக்கும் போல இருக்கே. ஃபேமிலி அப்படிதான் இருக்கும் போல இருக்கே. கணேஷ், மணி 10 ஆயிடுச்சு, இன்னுமா தூங்குற? யாரா அது? உட்கார்ந்து சாப்பிட்டு தொலைய. திட்டாதம்மா, உடம்புல ஒட்டாது. ஏற்கனவே உன் புள்ளனா ஒல்லி. ஹாப்பி பர்த்டே பிரதர். வாழ்க்கையில் முன்னேற ஒரே வழி. தம்மு பான் பராக் ஊர்கா சரக்கு எல்லாம் உனக்கு. ஓல்டு மங்க், விஷிங் யூ a wonderful day dear brother.
அடாப்பாவி வீட்டுக்குள்ளேயே வா ஏய் கணேஷ் ஐயோ, அப்பா. வந்துட்டேன் ஏய், போட்டு குத்துறாரா